ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எபிரேயர் 6:14 நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை பார்த்து, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்கள். நாம் எல்லாருமே ஒரு வளர்ச்சியை, முன்னேற்றத்தை விரும்புகிறோம். ஆனால் ஒரு சிலர் இப்படி சொல்லுவார்கள், எப்படி இருக்கிறோமோ அப்படியே இருக்கிறோம், மேலேயும் போகல கீழேயும் போகல, அதே இடத்துல நிற்கிறோம். இன்னும் சிலர் முன்னாடி ஜேஜேன்னு இருந்தோம், இப்போ ஏதோ வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஏறு முகத்தில் இருக்கிறதா அல்லது இறங்கு முகத்தில் இருக்கிறதா? எதற்கும் கவலைப்படாதீர்கள். இந்த வருஷத்தில் உங்களை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னவர் நிச்சயம் பெருக பண்ணுவார். 1 நாளாகமம் 4:10 நாம் வாசிப்போம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் என்னை பெருகவே பெருகப்படுவேன் என்று சொல்லிவிட்டார். அவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று நாம் அமைதியாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நேரம் ஒதுக்கி கர்த்தரை தேட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். இங்கே யாபேசை பார்த்தீர்களா? தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கும் என்று ஜெபிக்கிறார். அவர் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவருக்கு அருளி செய்தார். நீங்களும் நானும் ஊக்கமாக ஜெபிக்கும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நிச்சயம் பெற்றுக் கொள்வோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய எல்லைகள் பெரிதாக. ஆதியாகமம் 26:13 நாம் வாசிப்போம். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். இங்கே ஈசாக்கை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஒரே நாளிலே ஈசாக்கு ஐஸ்வர்யனாகவில்லை, வர வர விருத்தி அடைந்தான். கர்த்தர் வளர்ச்சியை கொடுத்தார். கர்த்தர் அவருக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். ஈசாக்கின் வளர்ச்சியை பிடிக்காமல் அவர் மேல் பொறாமை கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, அவருடைய உழைப்பை அழித்து போட்டார்கள். அவரை வளர விடாமல் அவருக்கு தொந்தரவு செய்தார்கள். ஒரு கட்டத்தில் அவருடைய உழைப்பை எல்லாம் பிடுங்கிக் கொண்டு அவரை அங்கிருந்து துரத்தி விட்டார்கள். ஆனாலும் அவர் சோர்ந்து போகவில்லை. மறுபடியும் மறுபடியும் முயற்சி செய்து கொண்டே இருந்தார். கர்த்தர் அவருக்கு ரெகோபத்தை கொடுத்தார். ஆதியாகமம் 26:22 பிந்திய பாகத்தை நாம் வாசிப்போமேனால், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே யாபேஸ் ஜெபித்தது போல அவருடைய எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்கினார். இங்கே ஈசாக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் சொன்ன இடத்தில் இருந்ததினாலே ரெகோபத்தை கண்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்ன இடத்தில் இருக்க வேண்டும். அநேகர் இப்படி சொல்வார்கள், நான் இருக்கிற வீடு சரியில்லை, அதை மாற்ற வேண்டும், அப்போதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும் என்று. இன்னும் ஒரு சிலர் கட்டின சொந்த வீட்டில் குடியிருக்காமல் வீடு சரியில்லை என்று வாடகை வீட்டில் போய் குடியிருப்பார்கள். இது எதுவும் உண்மை அல்ல. வீடு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதில்லை. கர்த்தர் மட்டுமே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர். வறட்சியான தேசத்தில் தான் ஈசாக்கை கர்த்தர் பெருக பண்ணினார். ஆகையால் யாபேசை போல ஜெபித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். பிரச்சனைகள், தடைகள், இழப்புகள் வரும், கலங்காதிருங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் ரெகோபத்தை காண்பீர்கள். உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய ஊழியத்தில், வியாபாரத்தில், வேலையில், படிப்பில் ஒரு பெருக்கத்தை நிச்சயம் காண்பீர்கள். உங்களுடைய எல்லைகள் பெரிதாகும். நீங்கள் வர வர விருத்தி அடைவீர்கள். கர்த்தரை மட்டும் நம்புங்கள்.
ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. வேதனையோடு துக்கத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளின் எல்லைகள் பெரிதாகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, ரெகோபோத் என்று பெயரிட்டது யார்? ஏ ஆபிரகாம், பி ஈசாக்கு, சி யாக்கோபு, டி மோசே. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமே ஆனால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய RCM மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.